ரசிக்க ருசிக்க அப்படினாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மறக்காமல் உங்கள் ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்தை வச்சு ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இது ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கருப்பு உளுந்து சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 1 கப், கருப்பு உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், தனியா 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 6 நம்பர், வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிறிய கட்டி, கடுகு 1 டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, துருவிய தேங்காய் 6 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கருப்புளுந்து சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருப்புளுந்தை நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். நம்ம பாருங்க, அதுக்கு நல்லா 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது வறுபடுறது சில பேருக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வறுபடும் போது கரெக்டாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் வெள்ளை உளுந்து ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு உளுந்து இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாயின்ட் பெயின், நீ பெயின்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்துன்னு இல்லை, உளுந்தே ரொம்பவே நல்லது. அதில் கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது. இதில் நீங்கள் களி பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா சாதமாக இதை நீங்கள் ரைஸோட மிக்ஸ் பண்ணியும் சாதமாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாயசமாக, இல்லைன்னா உருண்டையாக பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் இந்த கருப்பு உளுந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கூடிய முட்டம் டெய்லி உளுந்து சேர்க்குற மாதிரியே நீங்கள் உளுந்தில் ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, இந்த பின்னாடி எலும்பில் ப்ராப்ளம் வருது இல்லையா, போன் ப்ராப்ளம்லாம், அதெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. ஆஃப்டர் டெலிவரி அவங்க இந்த கருப்பு உளுந்தில் என்னென்னலாம் பண்ணி சாப்பிட முடியுமோ, கண்டிப்பாக கருப்பு உளுந்து ரசம் கூட நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கருப்பு உளுந்தில் ரசம் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா களி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஃபார்ம்லையாவது நம்ம கருப்பு உளுந்து டெய்லி 1 ஸ்பூன் போட்டு வறுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட அப்பப்போ கூட நம்ம ஒரு சாதத்தில் ஒரு நெய்யை விட்டோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. கருப்பு உளுந்தில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் கருப்பு உளுந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது. பாருங்கள், வறுபடும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த வெள்ளை உளுந்து நல்லா வறுபட்டுட்டு வருது பாருங்கள். அதான் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். வாசனை வரும், நீங்கள் வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். இதை மட்டும் ட்ரையாக வறுத்துண்டா போதும். வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுவும் வறுத்த வேர்க்கடலாக சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்பங்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வருது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வாசனை வரும். வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இது ஆறட்டும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 5 வரமிளகா போடுறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் அது பொரியும். இது கூடவே நம்ம உடனே பண்ணுறதுனால நான் தேங்காய் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். பொடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே தேங்காயெலாம் சேர்க்கும்போது தேங்காயும் உடம்புக்கு நல்லது தான். நீங்கள் வெறுமையே தேங்காய் சாப்பிட்லாம். தேங்காய், கேரட் இதெல்லாம் பல்லுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வெறுமையே சாப்பிட்லாம். ஒரு ஸ்வீட்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே தேங்காய் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காயும் சேர்த்துருவோம். தேங்காய் கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வறுத்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் தேங்காயை கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகணும், ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, இந்த ஈரப்பதம் கண்டிப்பாக போகணும். அந்த அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. உடனே பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக அந்த ஈரப்பதம் போனவுடனே உடனே நம்ம அரைச்சிட்டு ரைஸில் கலந்துடலாம். இப்போ 4 படம் வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாற வறுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பையும் போட்டுடலாம். நம்ம ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தோடு அப்புறம் வேர்க்கடலை இருக்கே அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வந்துடலாம்.
அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி சேர்க்குறோம் இல்லையா, எப்பயுமே சொல்கிறது தான் இது. வெல்லம் எதுக்கு சேர்க்குறதுனா டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறது. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்து பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம், கடுகு, கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தேவையானது வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஜஸ்ட் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கருப்பு உளுந்து சாதம் ரெடி. மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருப்பு உளுந்து சாதம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு அப்பளம் வடாத்தோட சிப்ஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பிளேட்டிங் பண்ணிவிடுவோம்.